கிறிஸ்தவம் என்றாலே அப்பா பிள்ளை உறவு தான் அருமையானவர்களே. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க மாட்டீர்கள். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, அப்பாவாக இருந்தாலும் என் மேலே கோபத்தை தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் என்னங்க? இந்த நாளிலே 117வது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஒப்பற்ற உறவு, ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபெலோஷிப். அல்லேலூயா. முகமுகமான உறவு. உங்களுக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிற உறவு என்ன உறவு தெரியுமா? முகமுகமான உறவு. அதை நாம் இன்றைக்கு தியானித்து அறிந்து கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரத்தக்கதாக யூ ஆர் கோயிங் டு லிவ் அன் காட்ஸ் பெஸ்ட் லைஃப். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? ஒப்பற்ற உறவு. அதாவது எதை கூட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எந்த ஒரு உறவும் இந்த உறவுக்கு ஈடாகாது. இன்கம்பேரபிள் க்ளோரியஸ் ரிலேஷன்ஷிப் வித் த கிரியேட்டர் காட். ஐயா, உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய தேவனோடு தேவன் வைத்திருக்கிற உறவு, நாம் வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? யாரோடைய ஒத்து பார்க்க முடியாது. கணவன் மனைவியுடைய உறவை விட மேலான உறவு. அப்பா பிள்ளையுடைய உறவை விட இது மேலான உறவு. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இந்த உறவு ரத்த உறவுங்க. அந்த ரத்தம் ஒரே ரத்தமாக மாறிவிட்டது. நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உயிர் பிளட்டில் தான் இருக்குங்க. அதனால தான் அதிகமான பிளட் போனால் ஒருவர் இறந்து போகிறார். ஐயா, இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வச்சிருக்கிற உசுறு என்ன உசுறு தெரியுமா? ஐயா, அவர் ரத்தத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டார். எதற்கு? ஐயா, கொல்கதா மலைமேட்டிலே சிந்தினாரே அந்த ரத்தம் மாத்திரமல்ல, நீங்கள் மாதந்தோறும் பானம் பண்ணுகிறீர்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்களே, அது அந்த உயிரை உங்களுக்கு கொண்டு வந்துட்டுங்க. தேவனுடைய ஜீவனை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் 14வது வசனம் லேவியராகவும் 17:14 சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். நீங்கள் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே அந்த தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இந்த உறவை எதுவுமே தடுக்க முடியாதுங்க. எதுவுமே தடுக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். ஆனால் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த லவ், அந்த உறவு அதை விட மேலானது. எனவே என்ன செய்யிட்டார் தெரியுமா? நீ பாவி என்று உன்னை தள்ள மாட்டார். பாவியாகிய உன்னை தகுதிப்படுத்த இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக வைத்து விட்டார். இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேங்க, குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, அந்த ரத்தம் என்ன ஆக்கிட்டு தெரியுமா? நம்மையும் தேவனையும் ஒன்றாக்கி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அந்த திரியேக தேவன் ஒருவருக்குள்ளே ஒருவர் இருக்கிறார்களோ, பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறது பாருங்க, அதே போல நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த உறவு அப்படிப்பட்ட மேலான உறவு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். வாட் அ லவ்விங் டாடி. ஆமென். நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டாருங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவருடைய கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. உங்களுடைய பாவங்களும் பிரிக்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்நாட்ச் யூ ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பிரிக்க முடியாது. அதே போல் அவர் உங்களை விட்டு பிரிந்து போகிறதும் இல்லை. வாசிக்கட்டுமா ஒரு வசனத்தை? இயேசு கிறிஸ்து இந்த உறவை பற்றி சொன்ன வசனத்தை வாசிக்கிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 56. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 56 பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தவறாமல் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது கம்யூனியன் எடுங்க. அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்க. அவருடைய சரீரத்தை நீங்கள் புசியுங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ டெய்லியோ பண்ணுங்க. ஐயா, இயேசு சொல்லுகிறாருன்னா சரிசாமின்னு ஏற்றுக்கொள். இல்லை ஐயா, நான் சரியாக ஜெபம் பண்ணலை, இயேசு என்னில் நிலைத்திருக்கவில்லை, இந்த பொய்யை நீங்கள் நம்புறீங்க.
எத்தனை முறை சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்பா, அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையுமே கொடுத்துட்டாரா? இந்த வசனத்தை நிறைவேற்ற மாட்டாரா? நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே நீங்கள் என்னிலே நிலைத்து இருக்கிறீர்கள், நானும் அவர்களிலே நிலைத்து இருக்கிறேன். These all the things going on in the invisible realm. காணக்கூடாத ரீதியில் இவைகள் எல்லாம் நிஜமாக இருக்கின்றன. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்களுக்கு இன்றைக்கி பிரகாசிக்க போகுது. என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு சோர்வே வராதுங்க. சூழ்நிலை எப்படி இருக்கு? சிங்கக்கவி முன்னால் நிற்கிறீங்க, சோர்வே வராது. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறீங்க, சோர்வே வராது. சீருகிற நெருப்புக்குள்ளே இருக்கிறீங்க, சோர்வே வராதுங்க. சூப்பர் நேச்சுரலாக வெளியே வருவீங்க. எதை அறிந்தால் போதும், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால். ஹல்லேலூயா. திஸ் இஸ் காட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. பயம் இல்லை, சோர்வு இல்லை, குற்ற உணர்வு இல்லை, என்னெல்லாம் இருக்குது? குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி. ஐயா, உங்களை எந்த அளவு நேசிக்கிறார் பாருங்களேன். எந்த அளவு நேசிக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் கொடுத்திருந்தாரோ அத்தனையையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இயேசு சொல்றார், அப்பா என் சமாதானத்தை என்ஜாய் பண்ணுங்கப்பா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அது என்ன ஸ்டாண்டர்டு? நிலையானது, நிரந்தரமானது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. யோவான் 15 சொல்றாரு, 16 சொல்றாரு, 17 சொல்றாரு, எப்பா என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேங்கிறாரு. அது நிலையானது, நிரந்தரமானது, ஓவர்ஃப்ளோ ஆகுறதுங்க. That is the result of the relationship. Hallelujah. அந்த உறவு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு தெரியுமா? தேவன் எவ்வளவு ஜாலியாக இருக்கிறாரோ அந்த ஜாலியை கொண்டு வந்துட்டுங்க. Hallelujah. தேவன் எந்த அளவு எந்த சூழ்நிலையில பீஸை என்ஜாய் பண்ணுறாரோ, சமாதானத்தை என்ஜாய் பண்ணுறாரு, எப்படி ரிலாக்ஸாக இருக்கிறாரு, அப்படி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேஜுக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். மகனே மகளே, எதை குறித்து நீ கவலைப்பட மாட்டான். யூ ஷால் என்ஜாய் த டிவைன் ரெஸ்ட், டிவைன் ஜாய் அண்ட் டிவைன் பீஸ் இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன். அப்பொழுது என்ன நடக்கும்? சிங்கக்கபிலிருந்து லகுவாக வெளியே வருவார், சூப்பர் நேச்சுரலா. அப்பொழுது என்ன நடக்கும்? நீ அந்த தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், சிறைச்சாலைக்குள்ளே தேவன் ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வருவார். சீருகிற நெருப்புக்குள்ளே அவரே வந்து உன்னை விடுவிப்பார். மகனே மகளே, that is the value of the uniqueness of the relationship, what we have already. நமக்கு ஏற்கனவே அந்த உறவு இருக்குதுங்க. அதை குறித்து பவுலுக்கு வந்த ஒரு வெளிப்பாடை நான் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். ஐ எம் சோ ஷுர். என்னையும் என் தேவனையும் பிரிக்கவே முடியாதுப்பா. என் தேவன் எப்பொழுதும் என் மேல் அன்பாக தான் இருப்பார். நான் எப்படி இருப்பேன்? இளைய குமாரன் மாதிரி இருப்பேன். ஆனால் அப்பொழுது அவருடைய அன்பு டபுள் ஆயிரும். டபுள் ஆயிடுச்சா இல்லையா? மூத்த குமாரனை விட இளைய குமாரன் தகப்பன், இளைய குமாரனை தகப்பன் ஏன் நேசித்தா தெரியுமா? எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை பெருகுதுங்க. சத்தியத்தை என்னுடைய செய்தி மூலமாக நீங்கள் சரியாக விளங்கி கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவத்தில் இருக்க மாட்டீங்க, பன்றி மேய்க்க போக மாட்டீங்க. அது நாற்றம் எடுக்கும். லகுவாக பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அருமையானவர்களே, ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டேடி. இதுதாங்க the goodness of the relationship, face to face fellowship. Amen. We are here to have face to face fellowship with the creator God. திரியேக தேவனோடு அந்த நெருங்கிய உறவில் இருக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆமென். அப்போது அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமென். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், எந்த சூழ்நிலையும் உங்களுடைய தகப்பனாகிய தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், பன்றி மேய்க்க போவதற்கு முன்பதாகவே தகப்பனை தேடி வந்து விடுவீர்கள். ஆமென். இரண்டாவது பாருங்க, இந்த உறவினாலே நீங்கள் பெற்றிருக்கிற பெரிய ஆசீர்வாதம்,
யோவானுக்கு வெளிப்பாடாக வருகிறது. 1 யோவான் 4:17. நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அந்த அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. நல்லா கவனிங்க. எம்டி ஜெகன் மாதிரி பிரசங்கத்துக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அவர் வர்றார் என்று சொன்னால் என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியங்க. இந்த உறவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் யாரும் உங்களை 2வது வருகை குறித்து பயங்காட்ட முடியாது. ஆமென். நீங்க தைரியசாலியா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆமென். எதை விசுவாசிப்பீங்க? எப்பா, இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், அதே போல நானும் பழுதற்றவன், அவர் அப்பழுக்கற்றவர், அவரிடத்திலே குறைவு ஒன்றுமே இல்லை, நான் அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். அருமையானவர்களே, இது யோவானுக்கு வந்த வெளிப்பாடு. ஆனால் இதை விட ஒரு பெரிய நிஜத்தை இயேசு சொல்லுகிறார். அது என்ன தெரியுமா? யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு சொன்னாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லைங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக அப்பழுக்கற்றவர்களாக பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.